ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்னா 40 இனியவை 40 அப்படிங்கிற டாப்பிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னா 40 அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னா 40 அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த நூலில். ஸோ இன்னா 40 அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, சரிங்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சால் அது நம்மளுக்கு ஒரு தீங்கை கொடுக்கும், சரிங்களாப்பா. ஸோ இப்போ அன்ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடக்கூடாது, ஓகேவா? ஸோ அப்போ அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் இந்த இன்னா 40 அப்படிங்கிற நூல், சரிங்களா? ஸோ அப்போ இனியவை 40னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனியவை 40 அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் இனியவை 40, சரிங்களா? டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங்காக எந்திரிக்கணும், டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரெச் பண்ணணும், இல்லை யோகா பண்ணணும், ஓகேவா? ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த இனியவை 40 அப்படிங்கிறது, சரிங்களாப்பா. ஸோ அதுக்காக இந்த விஷயங்களை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்களா? அப்படி கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ இன்னா 40 இனியவை 40 ரெண்டுமே ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கே நேம். ஸோ அப்போ இது ரெண்டு நூல்களையுமே எழுதியது ஒரே ஆள் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ ரெண்டு நூல்களையும் எழுதியது ஒரே ஆள் கிடையாது, சரிங்களா? இன்னா 40 அப்படிங்கிற நூலை இயற்றியவர் கபிலர், சரிங்களாப்பா. அதுவே இனியவை 40 ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூதன் ஜெயந்தனார், ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஆசிரியர் அப்படி நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. ஸோ ரெண்டு நூல்களும் இன்னா 40 இனியவை 40 ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும், பெயரை வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தெரிஞ்சாலும், ஸோ ரெண்டுமே வேற வேற ஆசிரியர்களால் இயற்றப்பட்ட நூல், சரிங்களாப்பா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னா 40 பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னா 40 பொறுத்த வரைக்கும் நூல் குறிப்பு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னிசை வெண்பாக்களால் ஆன 40 பாடல்களை கொண்டது, சரிங்களா? இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குப்பா? 40 பாடல்கள் உள்ள இருக்கு, ஓகேவா? ஸோ இதனுடைய காலம் என்னவா நம்மளுக்கு குறிக்கப்படுது அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இதனுடைய காலம் 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. 164 கூடா செயல்கள், சரிங்களா? இன்னா செயல்கள் அப்படின்னா எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி கூறுதுன்னு சொல்றாங்க, ஓகேவா? மொத்தம் எத்தனை விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க? 164 செயல்கள், ஓகேவாப்பா. இந்த 164 விஷயங்களை செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க இந்த நூல்ல, ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு கருத்தின் முடிவில், சரிங்களா, இன்னா என முடியப்பட்டுள்ளது, ஓகேவா? ஒவ்வொரு கருத்தின் முடிவில் என்னப்பா முடியுது? இன்னா அப்படின்னு சொல்லி முடியுது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஒவ்வொரு கருத்தின் முடிவில் இன்னா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலும் முடியும், சரிங்களா? ஒவ்வொரு பாடலும் முடியும் போது இன்னா இன்னா அப்படின்னு முடியும், சரிங்களா? அடுத்து பாருங்க, கல்லுண்ணாமை, புலால் உண்ணாமை ஆகியவற்றை உணர்த்துகிறது, சரிங்களா? கல்லுண்ணாமை அப்படின்னா போதை பழக்கங்கள், சரிங்களா? கல்லுனா என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கல் குடிக்கிறது, தென்னங்கல், பனங்கல் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது சாப்பிட அது எடுக்கக்கூடாது, போதை பழக்கங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி புலால் உண்ணாமல் அப்படின்னா, புலால் அப்படிங்கிறது நான்வெஜ், ஓகேவா? அப்போ அசைவ உணவுகள் ஏன் உண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது, கடவுள் வாழ்த்தில் சிவன், பலராமன், திருமால், முருகன் ஆகிய 4 கடவுள்களையும் வணங்காமை இன்னா என்று குறிப்பிடுகிறது, ஓகேவாப்பா. 4 கடவுள்களையும் வணங்காம இருக்கிறதுங்கிறது இன்னா செய்யக்கூடாத ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அடுத்தது, ஆசிரியர் குறிப்பு பாருங்க. இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருப்பா? கபிலர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு? கபிலர். அடுத்து, இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர், சரிங்களா? அதனால தான் இங்க நம்மளுக்கு அவர் கல்லுண்ணாமை, புலல் உண்ணாமை அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரே ஒரு வெஜிடேரியன், சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்லுவாரு? அப்ப நான்வெஜ் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு, சரிங்களா? ஸோ இது ஒரு லிங்க்குக்காக சொல்றேன். ஸோ மற்றபடி அதாவது அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர். ஸோ அதனால தான் அவர் கல்லுண்ணாமை, புலல் உண்ணாமை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது, இதில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள், முக்கியமான கூற்றுகள் என்னென்னா, ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா, நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா, தேற்றம் இல்லாதான் துணிவு இன்னா, ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை, உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா, தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா, குளவிகள் உற்ற பிணி இன்னா அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? தீமையுடையவர் அருகில் இருத்தல் இன்னா அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க தீங்கு செய்யறாங்க, ஒருத்தவங்க தவறு செய்யறாங்க, ஒருத்தவங்க தவறான பாதையில போறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க இருக்கிறதும் ஒரு தவறான விஷயம்னு செய்யறாங்க, சரிங்களாப்பா?
அதே மாதிரி உண்ணாது வைக்கும் பெரும்பொருள், அதாவது சாப்பிடாம கூட நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காசு, சாப்பிடாம கூட வயிற்றுக்கு கூட துரோகம் பண்ணி நம்ம வந்து பட்னி இருந்து நம்ம சேர்த்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு விலங்கினுடைய மாமிசம், அந்த மாதிரியான ஊன் அப்படின்னா என்னது, மாமிசம், சரிங்களாப்பா. ஊன் அப்படின்னா உடம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்றோம், ஒரு கோழிக்கறி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விலங்கினுடைய கறியை சாப்பிட்டு நம்மளுடைய தசைகளையும் நம்மளுடைய மனித ஊனை வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு தீங்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சில விஷயங்கள் முக்கியமானது, ஓகேவா. இந்த கூற்றுகள் வந்து கேட்டிருக்காங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கப்பா, இனியவை 40. இனியவை 40 பொறுத்த வரைக்கும் இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இதனுடைய நூல் குறிப்பு பாருங்க, நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுகிறது, ஓகேவாப்பா. ஸோ இது என்ன கொடுக்கும், நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுகிறது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எதெல்லாம் தீமை கொடுக்குமோ அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இன்னா 40. இனியவை அப்படின்னா அது பேர்ல இருக்கு பாருங்க, இனியவை அப்படின்னா நன்மை கூடிய இனிய கருத்துக்கள் எதெல்லாம் செய்யணுமோ அதை சொல்லக்கூடியது தான் இனியவை 40. இதுல மொத்தம் 40 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும், சரிங்களா. 3 இல்லைன்னா 4 நற்கருத்துக்களை வந்து இனிமையாக கூறியிருப்பாங்க. அடுத்து இப்பாடல் 124 இனிய செயல்களை குறிக்கிறது. இங்கே வந்து எதெல்லாம் வந்து நம்ம எத்தனை கூடா செயல்கள் பார்த்தோம், 164 செய்யக்கூடாத விஷயங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது, ஓகேவா. இனியவை 40ல் 124 நல்ல விஷயங்கள் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கூறியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து ஆசிரியர் குறிப்பு பாருங்க. நூலினுடைய ஆசிரியர் யாரு, மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார், ஓகேவா. மதுரை தமிழாசிரியனுடைய மகனார் தான் வந்து இந்த பூதஞ்சேந்தனார்னு சொல்றாங்க. இவருடைய ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை. இவருடைய காலம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டு, ஓகேவாப்பா. ஸோ அப்போ பாருங்க, ஒரு நிமிஷம். ஸோ அப்போ பாருங்க, இது வந்து 2ஆம் நூற்றாண்டு, இது வந்து 2ஆம் நூற்றாண்டு. ஸோ மேலே வந்து நம்மளுக்கு இன்னா 40 பொறுத்த வரைக்கும் இது 4ஆம் நூற்றாண்டு, ஓகேவா. ஸோ இங்கே எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸாக வருது பாருங்க, ஓகேவா. ஸோ ஆசிரியரும் வேற வேற தான் அதே மாதிரி, ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 2 பாடல்கள், இன்னா 40ல் நம்மளுக்கு புக்கில் பாடல்கள் இல்லை, இனியவை 40லேருந்து நம்மளுக்கு புக்கில் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடல் வந்து பார்க்கலாம். ஸோ இனியவை 40ல் 8th ஓல்டு புக்கில் நம்மளுக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் பாருங்கள், குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லராய் மாண்புடையராய் சேரும் தீர்வந்தீர் வின்றேல் இனிது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. இது யார் சொல்லியிருக்கா, பூதஞ்சேந்தனார் சொல்லியிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது, சரிங்களா. ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க நோய் இல்லாம, சரிங்களா, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாம வளர்றது தான் வந்து இனியது அப்படின்னு சொல்றாங்க. கலரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே அப்படின்னா அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி இனியது. எவ்வளோ வேணாலும் கல்வியில் சிறந்தவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு அறிவு இருக்கட்டும், அவங்க எவ்வளோ வேணாலும் புத்திசாலியாக இருக்கட்டும், ஒரு அவையில் போய் நிற்கும் போது அந்த அவையில் அஞ்சாமல் அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் யார் வெளிக்கொண்டு வராங்களோ, யார் அந்த இடத்துல பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த ஒரு கல்வி தான் இனியது அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா. அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி தான் இனியது, அதுதான் சரியானதுங்கிறாங்க. நீங்க எவ்வளவு படிச்சிருந்தோம், கடைசியில் ஒரு பப்ளிக்ல போய் பேசணும், ஒரு 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 கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்கள் பேசணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பயந்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ அவ்வளோ தூரம் படித்ததுக்கான எஃபர்ட் என்ன, ஓகேவா. ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் படித்ததுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது இல்லை இல்லையா. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் இனியது, ஓகேவா. ஸோ எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம மயங்காமல் தேவையில்லாமல் காசை போய் வீணாக்காமல் நம்ம கரெக்டாக நம்மளுடைய செல்வத்தை சேர்த்து அதை வந்து ஒரு நிலைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து சொற்பொருள் பாருங்க. குலவி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம்ப்பா, பிணினா நோய், ஓகேவா. இது நம்மளுக்கு தெரியும். குலவி அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி கலரும் அப்படின்னா பேசும்னு அர்த்தம், சரிங்களா. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மயரி அப்படின்னா மயக்கம், ஓகேவா. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ், ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், இனியவை 40 பொறுத்த வரைக்கும் அதே 8th ஓல்டு புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. 2வது பாடலும் சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு, சரிங்களா. யாரு, பூதஞ்சேந்தனார் தான் அதுவும் சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா சலவரை சாரா விடுதல் இனிதே அப்படிங்கிறதுக்கான லைன் என்ன அர்த்தங்கிறத பார்க்கலாம்.
வஞ்சகரை சேராமல் விலகி இருத்தல் இனியது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க தீங்கு செய்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து தவறானவங்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களோட சேராம தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே. அறிவுடையவரின் வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனியது. நல்ல புத்திசாலியானவங்க, அறிவானவங்க, வயசுல மூத்தவங்களுடைய சொற்களை கேட்டு நம்ம அதுபடி பின்பற்றி நடக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே அப்படின்னா நிலையான உலகில் வாழும் உயிர்க்கெல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான சொற்பொருள் பாருங்க, சலவர் அப்படின்னா வஞ்சகர்னு அர்த்தம், மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர்னு அர்த்தம். ஓகேவாப்பா? ஸோ இதில் வந்து சலவர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலே உள்ள சொற்பொருளில் குளவி, அப்புறம் கலரும், அப்புறம் மயரி அப்படிங்கிற சொற்பொருளை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா, இன்னா 40 இனியவை 40 அப்படிங்கிற டாபிக் வந்து இதோட முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி உள்ள டாப்பிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நாலடியாராக இருக்கட்டும், நான்மணி கடிகையாக இருக்கட்டும், அப்புறம் அறல் நூல்கள் தொடர்பான ஜென்ரலான விஷயங்களுக்கும் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.